மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மகர ராசிக்காரர்கள் என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இவர்களை நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் எனக்கு தெரியும். இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் 28 வரை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? யார் என்ன வம்புழுத்தாலும் நாங்கள் போகக்கூடாது. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை, நீங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா படுத்திருந்தா கூட உங்களை தேடி வரும் பிரச்சனை. உங்களை தேடி வரும். வீட்டுக்குள்ளே வந்து ஒம்பழுத்துட்டு போவாங்க. நண்பர்களே, நீங்கள் உங்கள் குணத்தை தாண்டி செயல்படுவீங்க. ராசியில் செவ்வாய் இருக்கும்போது தான் இந்த ஓவர்டேக்கிங் பண்ணுறது, வண்டியை முறுக்கிட்டு ஓட்டுறது, சரியா, இதெல்லாம் ஏற்படும். வண்டி இப்படி முறுக்கிறது, அப்புறமா அப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வரும். இப்போல்லாம் எவ்வளவோ கம்மி. இப்போல்லாம் இளைஞர்கள் முன்னெல்லாம் உச்சமானாலே இதெல்லாம் பண்ணுவான். அவன் உங்களுக்கு பாதுகாதிபதியாக உச்சம் பெறான். அப்போது ஏதாவது ஒரு நோட்டீஸ் வருது, பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, சார் என்ன சார் சொல்லுங்கள் சார், இப்போ நான் என்ன சார் செய்யணும் சார் அப்படின்னா பேங்கர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஏதாவது போயிட்டு நீங்கள் அடா உடான்னு பேசுனீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அதெல்லாம் சண்டை வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மகர ராசிக்காரர்கள் என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இவர்களை நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் எனக்கு தெரியும். இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்? ராசியிலே அமரும் செவ்வாய், ராசிநாதன் 3இல் மறைந்து 11 கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் உடம்பில் அமர்ந்து, அதோட புதன் வேற 9 கூடியவன் வேற, அவன் 6 கூடியவன் என்றும் அழைக்கப்படுகிறான். இருக்கின்ற இந்த நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னவென்றால், இது ஒரு மோசமான நேரம். மகர ராசிக்காரர்கள் மோசமான நேரத்தை சிந்திக்கப் போகிறீர்கள். ஏனென்றால் இந்த செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி செவ்வாய் உடம்பில் அமர்ந்தால் என்ன ஆகும்? உடல் கெட்டு போகும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பு கெட்டு போகும். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் குறைந்து போகும். முக்கியமாக பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறும். ஹெச்பி ஆகட்டும், அல்லது இதாகட்டும், என்ன இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸு, இரத்த வெள்ளை அணுக்களுடைய குறைபாடு, இரத்த சிவப்பணு குறைபாடு, பிளேட்லெட் குறைபாடு போன்ற அத்தனை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. செவ்வாய் உடம்புல உச்சமாகும் பொழுது அது பாதகாதிபதி என்பதால் முக்கியமாக வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, அடிதடி பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் நீங்களே போட்டுக்கோங்க. இதில் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. எப்போது? ஜனவரி 15 அடுத்து பிப்ரவரி 28 வரை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? யார் என்ன வம்புழுத்தாலும் நாங்கள் போகக்கூடாது. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை, நீங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா படுத்திருந்தா கூட உங்களை தேடி வரும் பிரச்சனை. உங்களை தேடி வரும். வீட்டுக்குள்ளே வந்து வம்புழுத்துட்டு போவாங்க உங்களை. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் வார்த்தைகளாகட்டும், சொல்லாகட்டும், எல்லாத்துலேயும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய பர்ஃபெக்ஷனாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் பேசணும். ஃபார்மலாக பேசுங்க. கம்பெனி உயரதிகாரி நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, உங்கள் நண்பரை நம்பி நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா பேசும்போது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்களா, ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறாங்களா பார்த்துட்டு பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் எதையும் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய பதிவுகள் ஒளிபரப்பப்படும். நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் பாருங்கள் சார், இவனை போய் நம்புறீங்க, பாருங்கள் சார் உங்களை எப்படி சொல்கிறார் பாருங்கள் சார் போன்றவைகள் ஏற்படும். வாழ்க்கையிலே மிக மோசமான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான். உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கின்ற விஷயங்கள். சும்மா ஜாலியாக பேசியிருப்போம், அதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருப்போம், அதுக்கு பின்னாடி நிறையா பேசியிருப்போம். ஆனால் அந்த தகுந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பாஸ் கிட்ட கெட்ட பேர் உண்டாக்குவாங்க.
அடுத்ததாக ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது இந்த கோர்ட்டு வழக்கு, சொத்து வழக்கு ஏதாவது பண்ணியிருந்தா அதிலெல்லாம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு சொத்து விஷயத்தில் டீல் பண்ணுறீங்க, அந்த சொத்து விஷயத்தில் ஏமாற்றப்படுறீங்க, அல்லது அதை எதிர்த்து நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க, அது கேஸ் ஃபைல் ஆகும்போது அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ட்டு விஷயங்களில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும், அடிதடி பிரச்சனைகள் போன்ற வரும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஏற்று வீட்டுக்காரங்க கூட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, நான் எவ்வளோதான் சார் பொறுத்து போகிறது, கை நீட்டாமையே இருந்தேன், பேசின வார்த்தை டென்ஷன் தாங்க முடியாமல் கை நீட்டிட்டேன், படக்குன்னு அடிச்சிட்டேன், இப்போ இது பெரிய பிரச்சனையாயிருச்சு. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் குணத்தை தாண்டி செயல்படுவீங்க. ராசியில் செவ்வாய் இருக்கும்போது தான் இந்த ஓவர்டேக்கிங் பண்ணுறது, வண்டியை முறுக்கிட்டு ஓட்டுறது, சரியா, இதெல்லாம் ஏற்படும். வண்டி இப்படி முறுக்கிறது, அப்புறமா அப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வரும். இப்போல்லாம் எவ்வளவோ கம்மி. இப்போல்லாம் இளைஞர்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம போலீஸுமே இதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ராசியில் இப்போ செவ்வாய் உச்சம் பெறும்பொழுது யாராவது இந்த மாதிரி பழைய பசங்கள்லாம் வந்தாலாம் அந்த மாதிரி வேகமாக ஓட்டுறதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இரவு நேர பிரயாணங்களை தவிருங்க. நீங்களும் உங்கள் கணவரும் செல்லும்போது அதனுடைய பிரயாணத்தை தவிருங்க. பெரும்பாலும் வண்டியை ஓட்டுறதே நிறுத்துங்க, அதெல்லாம் வேண்டாம். அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்னா, இந்த ராசியில் உச்சம் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கவர்மெண்ட் ஜாப் யாரேனும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றிகள் வாங்கி தருவதற்கு மிக அருமையான நேரம். ஆனால் அது ஒன்று தான் உங்களுக்கு நல்ல நேரம், மற்றபடி எந்த நல்ல நேரமும் கிடையாது. ஸோ ராசியில் செவ்வாய் உச்சமாகும் பொழுது திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார், 4, 7, 8 பார்ப்பார், 3 பார்வை செவ்வாய்க்கு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை கெடுகிறது. சில பேர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம்னு நினச்சவங்கெல்லாம் படிப்பு ட்ராப் ஆகும், தள்ளி போடும் போன்ற. சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது சுகஸ்தானம் கெட்டு போகிறது. இப்படி தொடர்ந்து சொல்லலாம். இந்த சுகஸ்தானம் கெட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் ஓடி ஓடி வேலை பார்த்துட்ருக்கேன் சார், நான் கம்ஃபர்டபுளாக வேலை பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னால் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனே இல்லை, நான் எதாக இருந்தாலும் ஓடி ஓடி வேலை பார்க்க வேண்டியிருக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுள் பாவத்துக்கு பிரச்சனை வரும், ஆப்ரேஷனல் சிகிச்சைகள் போன்றவை ஏற்படும். போதும் குருஜி, லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி அவன் ஜென்ரலாக உச்சமானாலே இதெல்லாம் பண்ணுவான். அவன் உங்களுக்கு பாதகாதிபதியாக உச்சம் பெறுறான். அப்போது ஏதாவது ஒரு நோட்டீஸ் வருது, பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, சார் என்ன சார் சொல்லுங்கள் சார், இப்போ நான் என்ன சார் செய்யணும் சார் அப்படின்னா பேங்கர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஏதாவது போயிட்டு நீங்கள் அடாவுடான்னு பேசுனீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அதெல்லாம் சண்டை வரும், உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டும் கிடைக்காம போயிடும். அல்லது சில பேர் கம்பெனி உத்தியோகத்துலேயும் சரி, பாஸை ஏற்று பேசுகிறது, பாஸ்ட்டை 2ல் ஒரு கேள்வி கேட்டணும்னு, இன்றைக்கி நான் 2ல் 1 கேட்க போகிறேன், 2ல் 1 கேட்டோமா வந்தோமான்னு இருக்கணும். நீங்கள் 2 கேட்க போனீங்க, 3, 4, 5, 6, 7, 8 கேட்டுருவீங்க, அதான் பிரச்சனை. 2 கேட்க போனால் 2 மட்டும் கேளுங்க போதும். அப்போ மகர ராசிக்காரர்கள் இதில் சொல்கிறதுக்கு 1% நல்லது கூட கிடையாது. ஜனவரி 15லேருந்து இது வரைக்கும் அரசு பணி கிடைக்குங்கிற ஒரு நல்லது தவிர வேறு எதுவும் கிடையாது. ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒன்று தான். என்ன சொல்லுவாங்கள்ல, வடிவேல சொல்லுவாங்க, என்ன ரணமாக ஆயிரும், யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி ரணமாக ஆக்கி விட்டுருவார் இந்த செவ்வாய். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.